இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான எள் உருண்டை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து நல்லா சுத்தம் பண்ண கருப்பு எள் 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு வரும். அது ஒரு பேனில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா சூடாகி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெடிச்சது எடுத்து ஆற வச்சுருங்க. எள் உருண்டைக்கு நல்ல பைண்டிங் கன்சிஸ்டன்சி கொடுக்கறக்காக ராகி மாவு ஆட் பண்ணணுங்க. எந்த கப்பில் எள் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு ராகி மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்துனீங்கன்னா பொழுன்னு உதிரும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக வெல்லமும் நடுவில் திருவிக்கோங்க. நம்மளுக்கு ராகி மாவு வெந்ததுக்கு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டு வரும். கலரும் டார்க் ப்ரௌனாக மாறுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ராகி மாவே சேர்த்திக்கோங்க. 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இந்த ரெண்டையுமே நல்லா நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வறுத்து வச்சுற எள்ளை மட்டும் தனியாக ஒரு 4-5 பல்ஸ் மோடு விட்டு இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. எள்ளை வந்து தனியாக தாங்க அரைக்கணும். அதில் சேர்த்திட்டிங்கன்னா எள்ளும் அரை விடாது, எண்ணெயும் பிசைஞ்சு வரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிரும்.